வீதியை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த துயரம். நாட்டை விட்டு வெளியேறும் பெருந்தொகை மக்கள். கனடாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞன். அரசியலில் இருந்து ஓய்வு, டக்ளஸ் அதிரடி அறிவிப்பு. ஆனமடுவ பகுதியில் பாடசாலைக்கு முன்பாக வீதியை கடக்க முற்பட்ட போது லொரி மோதியதில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆனமடுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனமடுவ ரதனபால தேசிய பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மகவுஸ்வெவ வெலேவெவ வடக்கு பிரதேசத்தில் வசிக்கும் குடும்பத்தின் மூத்த பிள்ளையான ஈசானா காயத்மி என்ற 13 வயது சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த மாணவி பாடசாலையில் அகில இலங்கை நடன போட்டிக்கான பயிற்சியில் கலந்து கொண்டு வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறுவதற்கு நடைபாதை வழியாக ஓடிக்கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சுமார் 74,499 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பெரும்பாலான இலங்கையர்கள் குவைத் நாட்டுக்கு தொழிலுக்காக சென்றுள்ளனர் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 39,900 எனவும் பெண்கள் 34,599 பேர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த புள்ளி விவரங்களின்படி இலங்கையர்கள் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தென்கொரியா, இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் தொழில் தேடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளன. இதன்படி 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் தென்கொரியாவிற்கு 2,374 பேரும், இஸ்ரேலுக்கு 2,114 பேரும், ருமேனியாவிற்கு 1,899 பேரும், ஜப்பானுக்கு 1,947 பேரும் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கனடா டொரண்டோ பகுதியில் தமிழ் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டொன் மில்ஸ் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் பெண் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 43 வயதான சுரேஷ் நித்யானந்தன் என்பவரே டொரண்டோ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 30ஆம் தேதி தொடருந்து நிலையத்திற்கு அருகில் பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடல் தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ஆயுத போராட்டத்திலிருந்து அரசியலில் நீரோட்டத்துக்கு பல்வேறு தடைகளை கடந்து வந்தவன். தமிழ் மக்களின் அரசியல் அன்றாட பிரச்சினை மற்றும் அபிவிருத்தி என்பவற்றை எனது அரசியல் காலத்தில் முடிந்தவரை பெற்றுக் கொடுப்பதே எனது இலக்கு. துரதிருஷ்டவசமாக எனக்கு கிடைத்த ஆசனங்கள் போதாமையால் தெற்குடன் பேரம் பேசும் சக்தியை மக்கள் வழங்கவில்லை. தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டுமே என்ற நினைப்பு மட்டும் எனக்கு இருக்கின்றது. மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நான் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் சில விடயங்களை தொடக்கிவிட்டேன், முடித்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் அரசியலில் ஈடுபட்டேன். ஆகவே எனக்கும் வயது சென்று கொண்டே இருக்கிறது, உடல் இயலாமை தெரிகிறது. அதனால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.